நேரம் நின்று வேலை பார்க்குறப்போ, வெஷல் வாஷ் பண்ணுறப்போ, வீட்டில் சமையல் பண்ணுறப்போ, முதுகு வலியா ஸ்டிஃபாக பெயின்ஃபுல்லாக இருக்கா, எப்படா உட்காருவோன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நார்மலாக வீட்டில் படுத்துட்டு காலை இது மாதிரி 90 டிகிரி பொசிஷனில் இருக்க மாதிரி வச்சுட்டு கையை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. அப்படியே ரைட் அண்ட் லெஃப்ட்டுங்க நல்லா கீழே கொண்டு போய் தரையை தொட்டுட்டு அதே மாதிரி பண்ணுங்க. முடிஞ்சால் கொஞ்சம் நல்ல காலை உள்ளே கொண்டு வாங்க. நல்ல அப்டோமன் டீப் கோர் மசில்லாம் ஆக்டிவேட் ஆகுங்க. ஒரு 15 ரெப்படேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக 3 மினிட்ஸ் பண்ணுற அளவுக்கு எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே மொபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகிடும், ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆகிடும், கோரும் ஆக்டிவேட் ஆகிடும், பெயின் ஃப்ரீயாக நிற்கும். நம்பர் 2 க்ளூட் பிரிட்ஜிங்க. பட்டை மட்டும் நல்லா மேலே தூக்கிட்டு காலை மட்டும் மார்ச் பாஸ் பண்ணுற மாதிரி தூக்கி தூக்கி விடுங்க. இந்த மாதிரி குழந்தை தவழ்கிற பொசிஷனில் இருங்க. இருந்துட்டு காலை ரொட்டேட் பண்ணி இது மாதிரி டச் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் நிற்கிறதுனால ஆக்சியல் லோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்பைனில் நிறைய ப்ரெஷர் போகும், டிஸ்க்கு கம்ப்ரெஸ் பண்ணும், ஜாயிண்ட்டில் அழுத்தம் ஏற்படும், மசில்ஸ் ஓவர் ஆக்டிவ் பண்ணும். இப்போ இன்கேஸ் நமக்கு ஹிப்பில் நீல இருக்க மசில் வீக்காக இருந்தால் அதனால தான் லோ பேக் பெயின் ரொம்ப நேரம் நின்னா வருதுங்க. அதுக்கு இந்த எக்ஸசைஸை பண்ணீங்க அப்படின்னா பெயின் ஃப்ரீயாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஒர்க் பண்ண முடியும். வலியோட வாழாதீங்க. ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் ஃபிசியோ.